உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களுக்கும் உலகிற்கே உணவு படைக்கிற உன்னத விவசாய சொந்தங்களுக்கும் வேளாண்குடி உறவுகளுக்கும் வணக்கம். தென் தமிழகத்துல கடந்த ஆண்டு தொடர்ச்சியாக பெய்த மழையினாலும் பருவம் தவறி பெய்த மழையாலும் அறுவடைக்கு தயாரிந்த நெல் கதிர்கள் மீண்டும் முளைத்தன. மீண்டும் முளைத்த நெல் கதிர்களுக்கு அவருடைய வருமானத்தையும் அவருடைய பொருளாதாரத்தையும் மீட்டெடுக்க நிவாரண தொகையை வழங்குங்கள் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம். ஒப்பாரி போராட்டம் நடத்திருக்கிறோம். விவசாயிகள் குறைதீர்ப்பு கூடத்தை புறக்கணித்திருக்கிறோம். ரயில் மறியலில் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என பல்வேறு வகையில போராட்டம் நடத்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம். ஆனாலும் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிக்கு இது நாள் வரை தமிழக அரசாங்கம் நிவாரண தொகை வழங்காதது மிகுந்த மன வலியை தருகிறது. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டோம். உலகத்தினுடைய பல்வேறு வர்த்தக நிறுவனங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்டோம். தமிழகத்தினுடைய மிளகாய் உற்பத்தியில் முதல் மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய குண்டு மிளகாய் விளங்கி வருகிறது. 16,500 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் சாகுபடி இங்கு நடக்கிறது. கடந்த ஆண்டு தொடர்ச்சியாக பெய்த மழையாலும் பருவம் தவறி பெய்த மழையாலும் வரலாறு காணாத வகையில மிளகாய் விவசாயம் அடியோடு முற்றிலும் அழிந்து விட்டன. அழிந்த மிளகாய் விவசாயிகளுக்கு நிவாரணத்தை வழங்குங்கள். வேளாண் காப்பீட்டு நிறுவனங்கள் முழுமையான தேசிய வேளாண் காப்பீடு தொகை வழங்குங்கள் என்று தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களிலே நாங்கள் போராடி வருகிறோம். ஆனாலும் பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயிகளுக்கு இது நாள் வரை நிவாரண தொகையோ அல்லது முழுமையான வேளாண் பயிர் காப்பீடு தொகையோ மத்திய அரசாங்கமோ தமிழக அரசோ வேளாண் காப்பீட்டு நிறுவனங்களோ அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனிகளோ இது நாள் வரையும் வழங்கப்படவில்லை. ராமநாதபுரம் மாவட்ட பகுதியை இயற்கை பாதித்த பகுதிகளாக அறிவித்து விவசாயிகள் வாங்கிய கடனை, தேசிய வங்கியை வாங்கிய கடனையும் கூட்டுற வங்கி வாங்கிய கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில 20 இடங்களில எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயரில தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதனை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி தடுத்திருக்கிறோம். இது குறித்தான சுல்தான் கமிட்டியினுடைய ஆய்வு அறிக்கையை தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் வெளியிட வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். தமிழகத்தில ராமநாதபுரம் மாவட்டம் கண்மாய்களின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. வைகையினுடைய படுகை மாவட்டமாக ராமநாதபுரம் இருப்பதனாலும் 1.37 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி தொடர்ந்து நடைபெறுகிறது. 16,500 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் சாகுபடி நடக்கிறது. 12,000 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி நடக்கிறது. 8,000 ஹெக்டேர் பரப்பளவில் சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என பல்வேறு சாகுபடிகள் இங்கு நடந்தாலும் கூட ராமநாதபுரம் பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என தொடர்ந்து தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. விவசாய சொந்தங்களும் அனைத்து உழவு நண்பர்களும் அனைத்து விவசாயிகளும் அக்கம் பக்கம் இருப்பவர்களும் விவசாயியை வாழ வைக்க விரும்புவர்களும் விவசாய தொழிலை நம்பியவர்களும் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பிக்க வருமாறு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.